இந்த நாளை நல்லா கவனித்து பாருங்கள். கர்த்தர் நம்ம கூட இருந்து கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கும் பொழுது 26வது வருடத்தை ஒரு மகிமையாக ஆசீர்வாதமாக சந்தோஷத்தோடு ஒரு நிறைவாக நம்ம முடிப்போம் என்பதில் அது நிச்சயம், அது சாத்தியம், அதுதான் தேவ வல்லமை. ஆமென். இந்த நாள் விசேஷமாக பாருங்களேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் எங்கள் கூட இருக்கணும், எங்களோடு அவர் உலாவணும், எங்கள் குடும்பத்தில் இருக்கணும். உங்களுக்கும் அந்த ஏக்கம் இருக்கும், எனக்கு அந்த ஏக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதற்கு வழி என்ன? கர்த்தர் என் கூட இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அவர் என் கூட இருக்க நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது நாங்கள் தியாகம் பண்ணணும், ஏதாவது செய்யணுமா, ஏதாவது காரியங்களை பண்ணணுமா, பொருத்தனை பண்ணணுமா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் யார் கூட இருப்பார்? யாரோடு அவர் உலாவுவார்? யாரோடு அவர் வாசம் பண்ணுவார்? வேதம் சொல்லுகிறது, அதாவது சங்கீதம் 22:3, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். எந்த ஒரு குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கிறதோ, எந்த குடும்பம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதோ, எந்த குடும்பம் தேவ சமூகத்தை நாடுகிறதோ, எந்த குடும்பம் தினமும் தேவனை நோக்கி ஜெபிக்கவும் ஆராதிக்க செய்தோ, அந்த குடும்பத்தில் அவர் நடுவில் வாசமாக இருப்பார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, கர்த்தரை தேடுவதனால ஆராதிப்பதனாலும் எங்களுக்கு என்ன காரியங்கள்? நான் ஒன்று சொல்லவா? நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது அவர் என்னெல்லாம் செய்கிறார் தெரியுமா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், யாத்திராகம் 15:11 பாருங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீங்கள் நல்லா துதிக்கும் பொழுது அவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார், அதிசயங்களை செய்ய ஆரம்பிப்பார், அற்புதமான காரியங்கள் நடக்கும். அது மாத்திரமல்ல, அதிலே 1வது சொன்ன, கர்த்தரே பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எத்தனை வல்லமைகள் உங்களுக்கு எதிராக வந்து யுத்தம் பண்ண வந்தாலும் ஒன்று நிற்காதுங்க, அவர் மகிமையாக வெற்றி சிறப்பார். அதனால் நீங்கள் நல்லா துதிக்கவும் பாடவும், கர்த்தரை 26வது ஆண்டில் அதிகமாக கர்த்தரை ஆராதனை செஞ்சு பாருங்கள். அவர் உங்கள் நடுவில் இருப்பார், உங்களுக்கு வெற்றியை செய்வார், அற்புதங்களை காண செய்வார், மகிமையான காரியங்களை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.